புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். பெங்களூருவில் நேர்ந்த துயரம். ஜனாதிபதி பிரதமர் இரங்கல். பெங்களூரு முழுதும் நேற்று மாலை கோடை மழை வெளுத்து வாங்கியது. இதில் அங்குள்ள சிவாஜி நகரில் அரசு மருத்துவமனை காம்பவுண்ட் சுவர் இடிந்து விழுந்தது. 3 குழந்தைகள் உட்பட 7 பேர் உடல் நசுங்கி இறந்தனர். காயமடைந்த சிலர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகியுள்ளனர். முதல்வர் சித்தராமையா, துணை முதல்வர் சிவக்குமார் நேரில் பார்வையிட்டனர். சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினர். இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதல்வர் சித்தராமையா அறிவித்துள்ளார். ஜனாதிபதி திரௌபதி முர்மு, துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடியும் இந்த துயரத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், பெங்களூருவில் மருத்துவமனை சுவர் இடிந்து விழுந்ததால் ஏற்பட்ட விபத்து மிகவும் துயரமானது. இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்கள். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன். இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். திமுக ஆட்சியா? யார் சொன்னது? எக்ஸிட் போலில் புதிய முதல்வர், செம்ம ட்விஸ்ட். தமிழக எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகள் திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லும் நிலையில் அதிமுக தவேக ஆட்சி அமைக்கவும் வாய்ப்பு இருப்பதாக வெளியாகியிருக்கும் முக்கிய நிறுவனங்களின் கருத்து கணிப்புகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. NDTV, பீப்பிள்ஸ் பல்ஸ், மேட்ரைஸ், ரிபப்ளிக், பிமார்க், அக்னி, மின்னம்பலம், பீப்பிள் இன்சைட் போன்ற நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்புகளில் திமுகவே வென்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று தெரியவந்துள்ளது. மொத்த எக்ஸிட் போலையும் வைத்து உருவாக்கப்பட்ட போல் ஆஃப் எக்ஸிட் போல்ஸும் திமுகவே அபார வெற்றி பெறும் என்று சொல்கிறது. திமுக கூட்டணி 137 முதல் 150, அதிமுக கூட்டணி 79 முதல் 95, விஜயின் தாவேகா 13 முதல் 19 இடங்களை வெல்லும் என்று போல் ஆஃப் போல்ஸ் முடிவில் தெரியவந்துள்ளது. அதே நேரம் நியூஸ் 18 ஓட் வெப் நடத்திய கருத்து கணிப்பு திமுக கூட்டணிக்கு 103 முதல் 113 இடங்கள் மட்டுமே கிடைக்கும். அதிமுக கூட்டணி 114 முதல் 124 இடங்களை வென்று ஆட்சி அமைக்கும். தாவேகாவுக்கு 10 இடங்கள் வரை கிடைக்கலாம் என்கிறது. டைம்ஸ் நவ் JVC நடத்திய கருத்து கணிப்பிலும் அதிமுகவே வெற்றி பெறும் என தெரிய வந்துள்ளது. திமுக கூட்டணி 75 முதல் 97 இடங்களிலும், தவேக 8 முதல் 15 இடங்களிலும் வெல்லும். அதிமுக கூட்டணி 128 to 147 இடங்களை வென்று கிளியர் மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைக்கும் என்று டைம்ஸ் நவ் கணிப்பு சொல்கிறது. அதேபோல் ஸ்பிக் மீடியாவும் அதிமுக கூட்டணிதான் வெல்லும் என்று அடித்துச் சொல்கிறது. அதன் கணிப்புப்படி திமுக கூட்டணி 89 முதல் 101, அதிமுக கூட்டணி 124 முதல் 127, தவேக 4 முதல் 6 இடங்களில் வெற்றி பெறக்கூடும். இதையெல்லாம் விட ஒரே ஒரு கணிப்பு மட்டும் தவேக தான் வெல்லும், விஜய் முதல்வராக பதவி ஏற்பார் என்று கணித்து பரபரப்பை எகிர வைத்துள்ளது. அதுவும் மிகவும் பிரபலமான இந்தியா டுடே ஆக்சிஸ் நடத்திய கருத்து கணிப்பில் விஜய்தான் வெல்வார் என்று கூறப்பட்டிருப்பது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இந்த கணிப்புப்படி திமுகவுக்கு 92 முதல் 110 இடங்கள் கிடைக்கும். அதிமுக வெறும் 22 முதல் 32 இடங்களில் சுருண்டுவிடும். அதே நேரம் விஜயின் தவேக 98 முதல் 120 இடங்கள் வரை வெல்லும் என்று அதிர வைத்துள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை மொத்தம் 234 தொகுதிகள் உள்ளன. 118 இடங்களை வெல்லும் கட்சி ஆட்சி அமைக்கும். என்னதான் கருத்து கணிப்புகள் வெவ்வேறு விதமாக சொன்னாலும் உண்மையில் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பது மே 4 ரிசல்ட்டில் துல்லியமாக தெரிந்துவிடும். எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததும் இருக்கு. திமுகவுக்கு காங்கிரஸ் தரும் பேரதிர்ச்சி. சட்டசபை தேர்தலுக்கு முன் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சு துவங்குவதற்கு முன் ஆட்சியில் பங்கு, அதிக தொகுதிகள் தர வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தியது. ஆனால் கடந்த சட்டசபை தேர்தலில் வழங்கிய 25 தொகுதிகளுடன் கூடுதலாக 3 தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா MP பதவியை திமுக வழங்கியது. ஆட்சியில் பங்கு கிடையாது என முதல்வர் ஸ்டாலின் திட்டவட்டமாக அறிவித்தார். கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தாலும் ஸ்டாலினுடன் ஒரே மேடையில் பிரச்சாரம் செய்வதை லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தவிர்த்துவிட்டார். தேர்தலில் திமுக மாவட்ட செயலர்கள் மற்றும் அமைச்சர்கள் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு சரிவர ஒத்துழைப்பு தரவில்லை.
ஓட்டுப்பதிவுக்கு பின் காங்கிரஸ் கட்சி எடுத்த சர்வேயில் அக்கட்சி 12 முதல் 15 தொகுதிகள் வரை மட்டுமே வெற்றி பெறும் என தெரிய வந்துள்ளது. இதனால் காங்கிரஸ் டெல்லி மேலிடம் திமுக மீது அதிருப்தி அடைந்துள்ளது. அதைத் தொடர்ந்து ஆட்சியில் பங்கு கேட்போம் என காங்கிரஸ் கட்சியின் தமிழக மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஷோடங்கர் தெரிவித்துள்ளார். இதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் மீண்டும் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து டெல்லியில் பேசிய கிரிஷ் ஷோடங்கர், தமிழக காங்கிரஸை புத்துயிர் பெறச் செய்யும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளோம். பூத் கமிட்டி, கிராம கமிட்டி போன்ற அடிப்படை அளவிலான அமைப்புகளை பலப்படுத்தும் பணிகளை தொடங்கிவிட்டோம். தேர்தல் முடிவுக்கு பின் தமிழகத்தில் நிர்வாக ரீதியாக பல்வேறு பொறுப்புகள் மாற்றியமைக்கப்படும். தொண்டர் கூட தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறும் நிலை உருவாக்கப்படும். ஆட்சியில் பங்கு வேண்டும். காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்திலோ அல்லது எதிர்க்கட்சி அந்தஸ்திலோ இருக்குமே தவிர அதிகாரமற்ற நிலையில் இருக்காது. அதிமுக வலுவாக உள்ள தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட்டுள்ளது. ஏற்கனவே வென்ற தொகுதியை தக்க வைக்கவும் புதிதாக வெற்றி பெற்ற தொகுதிகளை கைப்பற்றவும் காங்கிரஸ் கடுமையாக உழைத்துள்ளது. குறுக்கு வழியில் பாரதிய ஜனதா நுழைவதை தடுக்கவே பல கட்சிகள் ஓரணியில் திரண்டுள்ளன. திமுக தலைமையிலான மெகா கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி அமைவது உறுதி என கூறினார். போச்சு, மொத்தமா போச்சு. அப்பவே சொன்னேனே கேட்டீங்களா? செல்வ பெருந்தகைக்கு ராகுல் டோஸ். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தாவேகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என தமிழக காங்கிரசின் பெரும்பாலான நிர்வாகிகளும் தொண்டர்களும் விரும்பினர். ராகுல், பிரவீன் சக்கரவர்த்தி, கிரிஷ் ஷோடங்கர், வேணுகோபால் உள்ளிட்ட தேசிய தலைவர்கள் பலரும் அதையே விரும்பினர். ஆனால் திமுகவுடன் தான் கூட்டணி தொடர வேண்டும் என்பதில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உறுதியாக இருந்தார். அதற்கேற்ப காய் நகர்த்தல்களை தொடர ராகுல் கோபமற்றார். திமுகவுடனான கூட்டணி பேச்சில் கடும் இழுபறி ஏற்பட்டு கூட்டணி முறியும் நிலைக்கே சென்றது. இந்த நிலையில் கட்சியின் மூத்த தலைவர் சிதம்பரத்தை வைத்து கூட்டணி பேச்சை சுமூகமாக முடித்தார் செல்வ பெருந்தகை. ஒரு கட்டத்தில் வேறு வழியில்லாமல் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடித்தது. கூட்டணியில் காங்கிரசுக்கு சாதகமான தொகுதிகளை கேட்டு பெறுவதிலும் செல்வ பெருந்தகை கோட்டை விட உச்சம் தொட்டது ராகுலின் கோபம். இதனால் தமிழகத்தில் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்யவே ராகுல் மறுத்துவிட்டார். நீண்ட வலியுறுத்தல்களுக்கு பின் தமிழகம் வந்த ராகுல் காங்கிரசார் போட்டியிடும் 28 தொகுதிகளில் 6 இடங்களில் மட்டுமே பிரச்சாரம் செய்தார். ஒரு பிரச்சார கூட்டத்தில் கூட திமுக தலைவர் ஸ்டாலினுடன் இணைந்து பங்கேற்கவில்லை. இதற்கிடையே ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் பிரச்சாரம் செய்த ராகுலின் பேச்சை மொழிபெயர்ப்பு செய்யும் போது ஏகத்துக்கும் சொதப்பினார் செல்வ பெருந்தகை. ராகுல் பேசியதற்கு நேர்மாறாக செல்வ பெருந்தகை மொழிபெயர்த்ததால் அப்போதே கோபமான ராகுல் அடுத்தடுத்த பிரச்சார கூட்டங்களுக்கு செல்வ பெருந்தகையை வேண்டாம் என சொல்லிவிட்டார். தற்போது தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு புதியவரை தேர்ந்தெடுக்கும் பணியை துவங்கியிருக்கிறது டெல்லி மேலிடம். இதையடுத்து செல்வ பெருந்தகையை தொடர்பு கொண்டு பேசிய ராகுல் மிக கடுமையாக கோபப்பட்டதாக தெரிகிறது. இது குறித்து தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: கோபத்தில் இருந்த ராகுல் செல்வ பெருந்தகையிடம் பேசிய போது, நடந்து முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் தாவேகவுக்கு 25% ஓட்டுகள் கிடைக்கும் என எனக்கு தகவல் வந்ததன் அடிப்படையில்தான் அந்த கட்சியோடு கூட்டணி அமைக்க முயன்றோம். அப்படி கூட்டணி அமைந்திருந்தால் காங்கிரசுக்கு இருக்கும் 12% ஓட்டுகளோடு சேர்த்து தமிழகத்தில் தாவேக தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கலாம். அருமையான வாய்ப்பு கிடைத்தது, அதை கெடுத்தது நீங்கள்தான். இப்போது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் ஏற்கனவே வென்ற தொகுதிகளில் கூட மீண்டும் வெற்றி பெறுவது சந்தேகம்தான் என தகவல்கள் வருகின்றன. ஸ்ரீபெரும்புதூரில் நீங்களே தேர்வது கடினம் என்றும் சொல்கின்றனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையை ஏற்படுத்திய உங்களை போன்ற தலைவர்களால் தான் மாநிலங்களில் காங்கிரஸ் வளர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. என் பேச்சை மொழிபெயர்ப்பதற்கு கூட நல்ல மொழிபெயர்ப்பாளரை ஏற்பாடு செய்ய முடியாத சூழ்நிலையில்தான் தமிழக காங்கிரஸை வைத்துள்ளீர்கள். அந்த மேடையில் நான் பேசும்போதே சொதப்பலாக இருந்ததை உணர்ந்தேன் என ராகுல் கோபமாக கூறியுள்ளார். இதனால் சட்டசபை தேர்தல் முடிந்த கையோடு தமிழக காங்கிரசுக்கு புதிய தலைவர் அறிவிப்பு வெளியிடப்படுவது உறுதியாகிவிட்டது. மேற்கு வங்கத்தில் மறு தேர்தல் நடக்கும், தேர்தல் ஆணையர் அதிர்ச்சி தகவல். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே மேற்கு வங்கத்தில் இறுதிக்கட்ட ஓட்டுப்பதிவு நடந்து முடிந்துள்ளது. மொத்தம் 7 மாவட்டங்களில் 142 தொகுதிகளில் 1448 வேட்பாளர்கள் களம் கண்டனர். இதற்கிடையே ஓட்டுப்பதிவு இயந்திரத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் தில்லுமுள்ளு செய்திருப்பதாக பாரதிய ஜனதாவினர் குற்றம் சாட்டினர். குறிப்பாக பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள டைமண்ட் ஹார்பர் லோக்சபா தொகுதிக்கு உட்பட்ட பால்டாவில் இந்த சம்பவம் அதிகம் நடந்துள்ளது.
அங்குள்ள சில ஓட்டுச்சாவடிகளில் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரத்தில் பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போடக்கூடாது என்பதற்காக பட்டன் மீது டேப் ஒட்டி மறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். பாரதிய ஜனதாவுக்கு அடுத்திருக்கும் மார்க்சிஸ்ட் கட்சிக்கான பட்டனும் இதேபோன்று டேப் போட்டு ஒட்டப்பட்டிருந்தது. இதேபோன்று பல ஓட்டுச்சாவடிகளில் பட்டன் மீது டேப் ஒட்டப்பட்டுள்ளது. இது குறித்து பாரதிய ஜனதா முக்கிய பிரமுகரான அமித் மால்வியா வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். சமூக வலைதளங்களில் இது பெரும் விமர்சனங்களையும் சர்ச்சைகளையும் உருவாக்க வேண்டுமென்றே பாரதிய ஜனதா தங்கள் மீது பொய் குற்றச்சாட்டை சுமத்துவதாக திரிணாமுல் காங்கிரசார் கூறினர். பாரதிய ஜனதா புகார் குறித்து மேற்குவங்க மாநில தேர்தல் கமிஷனர் மனோஜ்குமார் அகர்வால் கூறியதாவது, வாக்குப்பதிவு இயந்திரங்களின் மீது கருப்பு டேப் ஒட்டப்பட்டதாகவும் ஸ்டிக்கர்கள் மற்றும் வாசனை திரவியங்கள் தடவப்பட்டதாகவும் புகார்கள் வந்துள்ளன. மொத்தம் 77 கடுமையான புகார்கள் பதிவாகியுள்ளன. ஃபல்டா 32 புகார்கள், டைமண்ட் ஹார்பர் 29 புகார்கள், மக்ரஹட் 13 புகார்கள், பட்ஜ் 3 புகார்கள் என 4 இடங்களில் புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுவரை 23 புகார்கள் சரிபார்க்கப்பட்டுள்ளன. மறு தேர்தல் நடத்துவது குறித்த இறுதி அறிக்கை ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. மறு தேர்தல் நடத்துவது பற்றி இந்திய தேர்தல் ஆணையமே இறுதி முடிவு எடுக்கும். மே 1 அல்லது மே 2ஆம் தேதி மறு தேர்தல் நடத்தப்படலாம். ஓட்டு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடக்க உள்ளதால் அதற்கு முன்னதாக மே 2க்குள் அனைத்து தேர்தல் நடைமுறைகளும் முடிக்கப்படும் என மனோஜ்குமார் அகர்வால் தெரிவித்தார். কিন্তু আমাদের কাছে যেটা কমপ্লেন্ট আসলো, আপনার যেটা আছে ব্ল্যাক টেপ লেগেছে, या অ্যাডহেসিভ লেগেছে, या স্টিকার লেগেছে, या আপনার যে আছে আতার লাগিয়েছে, या যেটা भी আছে, ওটা কমপ্লেন্ট আসছে টোটাল 77 মধ্যে ফালতা অ্যাসেম্বলি সিটে আসছে 32, মগরা হাট অ্যাসেম্বলি সিটে আসছে 13, ডায়মন্ড হারবার অ্যাসেম্বলি সিট আছে 29 and বজবজ অ্যাসেম্বলি সিট আছে 3, 29. হ্যাঁ, এরপরে যেটা আছে আমাদের ভেরিফিকেশন চলছে, যেটা আছে এখন পর্যন্ত 23 ভেরিফাইড কেসেস আছে অ্যান্ড ভেরিফিকেশন ইজ আ অনগোয়িং এক্সারসাইজ অ্যান্ড আলটিমেটলি রিপোল যেটা হবে ওটা তো সো মেনি রিপোর্টস আছে, সব আছে, এর মধ্যে কত এস্টাবলিশ হবে, কি হবে, নিয়ে হবে, দ্যাট উইল ফাইন্ড আউট বাই টুনাইট or tomorrow, because that is the elaborate exercise done by the DO along with the RO and observers and sector officers, and so many people are involved in the entire exercise. So এটা করা পরে আমরা জানবো, এটা একটু পরে জানবো या কাল সকালে জানবো যেটা আছে, বাট কমপ্লেন্ট 77 ছিল। 23 আমাদেরকে দেখছে প্রাইমা ফেসি কি 23 যেটা আছে এর মধ্যে যেটা আছে, যেখানে আপনার ম্যাক্সিমাম আছে ফলতাতে 20, অন্য জায়গা 1 বানা আছে। দেখো রিপোল তো ওটা ইসিআই ডিসাইড করবে ফার্স্ট হবে কি সেকেন্ড হবে, বাট ডেফিনেটলি ফোর্থে যদি কাউন্টিং আছে তো সেকেন্ড মধ্যে তো কমপ্লিট করতে হবে। দেখুন আমি 100% এর মধ্যে হতে পারে, নেই হতে পারে, আলটিমেটলি আমরা দেখবো, বিকজ উই আর সিটিং হিয়ার, উই আর সিইং দ্যাট দ্য স্যাংটিটি হ্যাজ বিন টেম্পার্ড, বাট ওটা ম্যাটেরিয়াল ডিফারেন্স কি হয়েছে, নিয়ে হয়েছে, লেট দ্য আরও অ্যান্ড আদার পিপল সে অন দ্য ফিল্ড। আমরা তো এখান থেকে দেখতে পেলাম, আমরা কথা বললাম প্রিসাইডিং অফিসার সে, হি অ্যাকসেপ্টেড, আমরা কথা বললাম অন্য লোক সঙ্গে যে ওখানে বুথে ছিল, মাইক্রো অবজার্ভার অন্য লোক যেটা ছিল, উই হ্যাভ সেড কি দিস আর এস্টাবলিশড প্রাইমা ফেসি। ফাইনালি যেটা আছে কি হবে না হবে, দ্যাট লোকাল ডিসিশন নিতে হবে যেটা আছে। অফকোর্স আমরা যদি ওর চাইবো তো আমরা ওর তদারকি করতে পারবো যেটা আছে, বাট ஜெனரலி যেটা আছে எஸ்டாப்ளிஷ் হবে যেটা আছে, let them do the paperwork, let them see everything. எகிறிக்கொண்டே போகும் தமிழக மின் தேவை 3 முக்கிய காரணம். தமிழகத்தில் மார்ச் முதல் கோடை காலம் தொடங்கியது. ஏற்கனவே எலக்ட்ரிக் கார் பைக்குகள் பயன்பாடு அதிகரிப்பால் மின் தேவை அதிகரித்து வருகிறது. இந்த சூழலில் வெயிலின் தாக்கம், கோடை விடுமுறை, கிரிக்கெட் போட்டி என பல வீடுகளில் காலை முதல் நள்ளிரவு வரை டிவி மற்றும் ஏசி பயன்பாடு அதிகரித்துள்ளது. இது மட்டுமல்லாமல் வணிக சமையல், கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் பல ஓட்டல்களில் மின்னடுப்பு பயன்படுத்தி வருகின்றனர். இதன் விளைவால் தமிழக மின் தேவை மார்ச் இறுதியில் 20,000 மெகாவாட்டை தாண்டியது.
இம்மாதம் 21ஆம் தேதி 21,060 மெகாவாட் என்ற உச்சத்தை எட்டியது. அதைவிட அதிகமாக 27ஆம் தேதி 21,117 மெகாவாட், 28ஆம் தேதி இரவு 21,211 மெகாவாட் என்ற புதிய உச்சத்தை எட்டியது. இதை பூர்த்தி செய்யும் அளவு மின்சாரம் இருந்ததால் மின் பற்றாக்குறை ஏற்படவில்லை என மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர். கனமழையும் கொட்டும், வெப்பமும் கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது: வடக்கு உள் கர்நாடகா முதல் தமிழகத்தின் மன்னார் வளைகுடா வரை வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி காணப்படுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் சில இடங்களில் மற்றும் புதுச்சேரியிலும் இன்று இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் மே 2 வரை கனமழை தொடரக்கூடும். தமிழகத்தில் நாளை முதல் சில மாவட்டங்களில் பலத்த தரைக்காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகம், புதுச்சேரியில் மே 3 வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது.